நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து த்ரில்லிங்கா தான் இருந்தது. ஆக்சுவலி பேய்னா கூட வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸ்டோரி கண்டிப்பா இப்படிதான் இருக்கும், கதவு அடிக்கும், ஜன்னல் அடிக்கும், பேய் வரும், யாருக்காவது அப்சஸ் ஆவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை, விச் கிராஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றதுனால எனக்கு புதுசா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே த்ரில்லிங்கா தான் இருந்தது. ஸோ எனக்கு எங்கேயுமே லேக் ஆன மாதிரிலாம் தெரியல. எப்போ என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பதட்டத்துல தான் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது, சாமிங்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி நான் நம்பல, இதுல எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் நம்பல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், அவ்வளோ ஒன்றும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்கும், பட் ஸ்டில் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. யூஸ்வலா இல்லாத ஹாரர் மூவிஸ் இல்லாம இது ஒரு கல்ட் கான்செப்ட்ல நல்லா இருந்துச்சு. ஹீரோஸ் நிறைய பேர் இதுல வந்து இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் மூவியா இருக்கு, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எப்படி பண்ணிருக்காங்க, ஆர்டிஸ்ட் டிரெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? அது வந்து அஃப்கோர்ஸ் நிறைய இது கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய விஷயத்துல இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல. நிறைய விஷயத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கதையும் கொண்டு போனாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, போர் அடிக்காம இருந்துச்சு. இட்ஸ் அ நைஸ் மூவி ஒன்லி. ஹாரர் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மியூசிக்ல தான் கவர் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. மியூசிக் எப்படி இருந்தது? சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து சவுண்ட் எஃபெக்ட் இல்லாம கொஞ்சம் இதா இருக்கும். பட் இது நிறைய இடத்துல அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. விஜயோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஃப்டர் பிக் பாஸ், ஸோ எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இருக்கா? நியூ ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க நிறைய. ஆக்சுவலா இது எல்லாமே யங் டேலண்ட் இல்லையா? எங்க ஒரு டிரெக்டர் டீமே வந்து படிக்கிற பசங்க தான், இன்டென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது தெரியுதா ஸ்க்ரீன்ல? அது ஆக்சுவலி கொஞ்சம் தெரியுதுதான், பட் நாட் டூ மச். ஃபர்ஸ்ட் மூவிக்கு இது சீரியஸாவே ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து ஒரு நல்லாவே ஒரு மூவி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. எதுலயும் பெருசா தெரியல, அந்த மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ மூவியோட லேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அது வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஐ திங்க் இட்ஸ் டூ மச் ஆஃப் ஜம்ப் ஸ்கேர்ஸா இருந்துச்சு. ஸோ ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் முடிஞ்சு பயப்பட்ட பிறகு இன்னொரு டக்குன்னு வரனால அந்த எஃபெக்ட் வரல, அந்த அளவுக்கு ஹாரரா இல்ல. ஸோ இப்போ செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பார்ட் பார்ப்பீங்களா? கண்டிப்பா, அது பார்த்தா தான் இது வந்து கம்ப்ளீட்டான மூவி மாதிரி இருக்கும். இது வந்து ஹாஃபா முடிச்ச மாதிரி இருக்கு. செகண்ட் பார்ட் பார்த்தாதான் இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா பார்ப்பேன். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா தான் இருந்துச்சு, லேக் இல்ல, பார்க்கலாம். நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்ட்டு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களாம் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஆமா, FJ சார் வந்து ஆமா, அது ஆக்சுவலி வந்து அதான் பிக் பாஸ்ல இருந்து வந்ததுனால நல்லா பண்ணிருக்காரு. எனக்கு ஆக்சுவலி நான் பாதி சீனுக்கு அப்புறம் தான் இந்த படத்திலே வந்தேன். நல்லாவே இருந்துச்சு. சவுண்டு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதாவது சவுண்ட்லேயே வந்து நமக்கு பயமுறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவா, அந்த கண்ணு, அவங்க அந்த ஹீரோயினோட அம்மாவோட கண்ணு, அந்த சீன்ல தான் பயந்தேன் ரொம்ப. ஆக்சுவலி அந்த பேய் பயலாவே இருக்கு, பட் ஆனால் அதுல நல்லா இருந்துச்சு அந்த சீனு. நன்றி. நல்லா இருந்தது சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாரர் மூவி பார்த்தேன். கொஞ்ச நாள் இருந்தது. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அந்த பழைய காலத்து மூட நம்பிக்கைகள் இதை பற்றியெல்லாம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. பசங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டலாம். இது இன்னும் 18+ எல்லாம் நான் பார்க்க வேண்டியது இல்லை, பசங்களுக்கே காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. த்ரில்லிங்காக தான் இருக்கு. சொல்கிறேன், நல்லாவே இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஹாரர் மூவி பிடிச்சிருந்துச்சு. ஆமா, புதுசுன்னு தான் அந்த மூட நம்பிக்கைகள், அந்த கொஞ்சம் ஒரு விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஸோ அது ஓகே தான். ஆமா, அவர் ஏற்கனவே ஒரு வெப்சைட் பண்ணியிருக்காரு, சுழல்னு ஒரு வெப்சைட் பண்ணியிருக்காரு. இதில் பண்ணியிருக்காரு. ரைட்டிங் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.
கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களும் பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் தான். இதோட எல்லாம் பொருத்தமா இருக்காலாம் பார்த்துருக்காங்க பசங்க, இதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியா பாருங்க. செம்ம ஆக்டிங், பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர், ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாரும் போய் பாருங்க. ஆக்டிங்லாம் செம்ம, எஃப்ஜே ஹீரோயின் எல்லாமே பிரிச்சு விட்டாங்க, செம்மையா இருந்துச்சு. ஒரு கிறிஸ்டியன் மூவி, ஒரு ஹாரர், அந்த மாதிரி செம்மையா த்ரில்லிங்கா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியா. செம்மையா இருந்துச்சு. ஒரு வேற லெவல் பேக் ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. எஃப்ஜே அரண்மனை 4க்கு அப்புறம் என்ன இருந்துச்சு, செம்மையா இருக்கு. எஃப்ஜே காலேஜ் எல்லாருமே டீம் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் யங் பிளேயர்ஸ், யங் ஆக்டர்ஸ். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு. எல்லா படம் நல்லா பாருங்க ஃபேமிலியா வந்து. தேங்க்யூ. படம் த்ரில்லிங் செம்மையா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. Nice movie. I'm actually part of the team, so I'm so happy that it got released finally. ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. நிறைய பயமா இருக்க சீன்ஸ்லாம் இருக்கு. நல்லா இருந்துச்சு. புரியல. ரொம்பவே பயமா இருந்துச்சு. நிறைய சீன் அன்எக்ஸ்பெக்டடா நல்லா ஜம்ப் ஸ்கேர்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கியூரியஸா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் நிறைய இருக்கும். ஸோ இட்ஸ் நைஸ். நல்லா வந்து எல்லாருமே வந்து பாருங்க, அடல்ட்ஸ் எல்லாமே. படத்துல மெசேஜ் வந்து என்ன சொல்லலாம்னா, ஸோ வந்து இந்த சாத்தான் அதெல்லாம் வந்து அவங்க வழிபடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாட் இது மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி. நைஸ். ஆக்சுவலா வந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சத்தமா இருக்குன்னாங்க. அப்படி பேய் படம் சத்தமா இருக்குதான் செய்யும். ஸோ நைஸ். யா சூப்பரா இருக்கும் அது. இல்ல ஓகே, அது என்ன சொல்ற, மியூசிக்கா இருக்கட்டும், விர்ச்சுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. சவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி விஷுவலா எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியுது. எல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுது. பட் இதுல என்னன்னா, ஸ்பீக்கர் வந்து தியேட்டர் முன்னாடியே இருந்ததால கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. வேற ஒன்றும். அது நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. 10 out of 10 கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நல்ல ஹாரர் த்ரில்லர் தமிழ்ல. நல்ல மாசா இருக்கு. ஹீரோயின்லாம் நல்ல ஆக்டிங். அவர் நல்ல அவருக்கு கேரக்டருக்கு ஏத்த நடிப்பு கரெக்டா வச்சிருக்காரு. ஓவராவும் ஆக்ட் பண்ணல, கரெக்டா நடிச்சிருக்காரு. இல்ல சின்ன கலைஞங்க பார்க்க முடியாது. இது ஏ ரேட்டட் இப்ப போட்டாங்க. ஆமா மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் அஸ்வின் அண்ட் லிரிசிஸ்ட் அஜய் நல்லா பண்ணிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு देम. தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு. ஃபுல்லா த்ரில்லிங்கா தான் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் சவுண்ட் தான் ப்ரோ மாஸ் இந்த படத்துல. சவுண்ட் தான் ஹைலைட். சவுண்ட்லயே பயந்துட்டேன். குழந்தைங்க பார்க்கறது கஷ்டம் தான், பயமா இருக்கும்.